ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கார்த்திகை அமாவாசை அப்படின்னாலே காலங்கத்தால் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போடணும். முன்னோர்களுக்கு வந்து சாப்பாடு பண்ணுவாங்க, தர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காக்கைக்கு கொண்டு வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ வந்து சாப்பாடு அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு கேசரியோ பாயசமோ ஏதாவது ஒன்று வந்து பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அதுக்காக தான் நான் வந்து பாயசம் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் அதெல்லாம் வந்து வீட்டுக்காரர் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. சரி இப்போ வந்து பாயசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாயசம் பண்ணுறேன். ரவை பாயசம் வந்து பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ரவையை போட்டு சீனி நம்ம வந்து சர்க்கரை வச்சுருக்கேன், சர்க்கரை பொடியை போட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு பாயசம் வந்து பண்ணி போடுறோம். கண்டிப்பாக அமாவாசைனால ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து படைச்சிட்டு வந்து அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி வந்து இறந்து போனவங்களை வந்து நம்ம மறக்காமல் வந்து ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படி சொல்லி அதனால தான் இப்போ வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, சர்க்கரை வந்து கலந்தாச்சு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதை வந்து வறுத்து போட்டுக்கலாம். பாலை வந்து தனியாக காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து அமாவாசைக்கு வந்து பார்த்தோன்னா முன்னோர்களுக்கு வந்து நம்ம பச்சை ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.